நம்ம கதைகளியாய் சேனலுக்கு வரவேற்கிறேன். வணக்கம். நான் உங்கள் தாரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பக்தன் கண்ணப்பனின் தியாகம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. டைட்டில் பக்தன் கண்ணப்பனின் தியாகம். ஒரு காலத்தில் கண்ணப்பன் என்ற அன்புள்ள அடியார் வனத்தில் வாழ்ந்தார். அவர் ஒரு வேட்டைக்காரராக இருந்தாலும் இறைவனின் மீது அளவிலா பக்தி கொண்டிருந்தார். அவரது மனதில் எப்போதும் சிவபெருமான் என்று மட்டுமே இருந்தார். ஒரு நாள் கண்ணப்பன் வேட்டைக்குச் சென்றபோது ஒரு மலைப்பகுதியில் ஒரு சிவலிங்கத்தை காண்கிறார். சிவலிங்கத்தின் அழகு கண்ணப்பனை வெகுவாக கவர்ந்தது. அன்றே அவர் சிவபெருமானை தன் இறைவனாக ஏற்றுக்கொண்டார். அன்றாடம் கண்ணப்பன் விலங்குகளை வேட்டையாடி அதில் இருந்து கிடைத்த சிறந்த உணவுகளை சிவலிங்கத்தின் மீது நிவேதனம் செய்கிறார். அவர் இறைவனுக்கு வழிபடுவதில் தகுந்த மரியாதைகள், விதிகளை பற்றிய அறிவில்லாதவர். ஆனால் அவரது பக்தி இருதயத்தினின்றும் வந்த உண்மையானது. ஒரு நாள் சிவலிங்கத்தின் கண்களில் இரத்தம் வழிவதாக கண்ணப்பன் காண்கிறார். அது அவரை மிகவும் வேதனையடையச் செய்கிறது. அவர் உடனே தன் கையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து சிவபெருமானின் கண்களில் ஊற்றுகிறார். ஆனால் அது நிற்கவில்லை. அதற்கு பிறகு கண்ணப்பன் தன் கண்ணையே தானாகவே கொண்டு இறைவனின் கண்ணில் வைத்தார். அப்பொழுது இரத்தம் வடிந்தது நிற்கிறது. அதே நேரத்தில் சிவபெருமான் நெருங்கியே அழைக்கிறார். என் அன்பே, நீ செய்த தியாகம் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று சிவபெருமான் கண்ணப்பனை ஆசீர்வதிக்கிறார். கதை நெறி: உண்மையான பக்திக்கு விதிகள், மரபுகள் எல்லாம் தேவையில்லை. மனம் நிறைந்த பக்தி மட்டுமே இறைவனுக்கு அழுத்தமானதாகும்.